அடுத்தபடியாக நம்மோடு 2 சகோதரிகள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். 2 சகோதரிகளையும் அன்போடு அழைக்கின்றோம். வாங்க சகோதரி ஜாஸ்மின், சகோதரி அகஸ்டா வாங்க. 14ஆம் ஆண்டு இரக்கத்தின் மாதா ஆலயத்தின் திருவிழா எவ்வாறு நடைபெற்றது, அவருடைய அனுபவத்தை இதோ நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. மரியே வாழ்க. நாங்க புனித இரக்கத்தின் மாதா ஆலயத்துல இந்த வருஷம் 14வது திருவிழாவை ஆண்டு திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். முதல் நாள் கொடியேற்றம் வெள்ளிக்கிழமை, 2வது நாள் தேர்பவனி, 3வது இன்னைக்கு அசனம் எங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் சமபந்தி. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் 2 அன்பியும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இது 14வது வருஷம் நல்ல சிறப்பாக எங்களுக்கு மாதாவுடைய அருள் ரொம்ப ரொம்ப இந்த வருஷத்துல எனக்கு பிள்ளைக்கு என் பொண்ணுடைய குழந்தைக்காக நான் கேட்டிருந்தேன். ஆனால் மாதாட்ட நாங்கள் அன்னைக்கு எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இரவு ஜெபம் நடக்கும், 8 மணிக்கு சிறப்பு ஜெபம் மேல. அதுல நாங்கள் ஒப்பு கொடுத்துருந்தோம். ஆனால் மாதா எங்களுக்கு அது அருள் புரிஞ்சிருக்காங்க. மாதாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் முதல் நாள் திருவிழா ராணி மரி அன்பியும், 2வது நாள் குழந்தை தரசம்மல் அன்பியும், 3ஆம் நாள் 2 குடும்பமும் சேர்ந்து பண்ணுவோம். ஆனால் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையா சமாதானமாட்டு சந்தோஷமாட்டு எங்களுக்கு இந்த திருவிழா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எங்க குடும்ப விழா மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம். அது புது ட்ரெஸ் எடுக்குதுன்னு அப்படி எல்லாமே நல்லா சந்தோஷமா நாங்கள் கொண்டாடுறோம். நாங்கள் கேட்கறதெல்லாம் மாதா எங்களுக்கு தந்துட்டு இருக்காவ, என்ன தருவாங்க அந்த நம்பிக்கையோட நாங்கள் வருஷம் வருஷம் இந்த திருவிழாயை நாங்கள் நல்லா சிறப்பாக கொண்டாடணும்னு நாங்கள் மாதாட்ட வேண்டிக்கிறோம். மரியே வாழ்க. அடுத்தபடியாக சகோதரி அகஸ்டா அவர்கள் அவருடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வருஷம் நாங்கள் இரக்கத்தின் மாதா கோயில் திருவிழாவை நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். அக்கா சொன்ன மாதிரி தான் நாங்கள் 2 அன்பியங்களும் சேர்ந்து ஒரு திருவிழா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. இங்கே எனக்கு நிறைய புதுமைகள் இந்த மாதாமா செஞ்சுருக்காங்க. இந்த வருஷம் செஞ்சது 2 புதுமையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இங்கே சனிக்கிழமை லாஸ்ட் சாட்டர்டே ஜபம் வைப்பாங்க, ஒரு 1 hour வைப்பாங்க. அப்போ ஏதாவது சிறப்பு கருத்துக்கள் கொடுத்தா அது எனக்கு நிறைவேறிருக்கு. எங்கள் அண்ணா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 1.5 years தான் அந்த ஒர்க் இதுவாக்காமல் இருந்துச்சு. ஆனால் நான் எழுதி கொடுத்த அடுத்த மாதமே எங்கள் அண்ணாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் என் தங்கச்சிக்கும் ஒரு குழந்தை வரம் வேண்டி நான் கேட்டிருந்தேன். அவளுக்கு ஒரு குழந்தை வரம் கிடச்சிச்சு. எனக்குமே இப்போ ஒரு சின்னதாக ஒரு கட்டி ஆப்ரேஷன், அது நார்மல் கட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இப்போ கடவுள் என்ன இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாரு. அதுக்கு மரியே வாழ்க. எப்பொழுதுமே மாதாவுடன் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. அதனால நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.